இது உங்களோட பிரின்சஸ் கட் டிசைன்ஸ் சரியா. இது பாடி, இது ஸ்லீவ். இப்போ இதுக்குரிய நோட்ஸ் வந்து இவ்வளவும் பொடிக்குரிய நோட்ஸ், இவ்வளவும் ஸ்லீவுக்குரிய நோட்ஸ். அப்போ இது எப்படி நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா இதை நாங்கள் அளவெடுக்க போகிறோம். அளவெடுக்கும்போது அப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேக்கிൻ്റെ லென்த் எடுக்க போகிறோம். லென்த் வந்து ஷோல்டரில் இருந்து இந்த பேக் வரைக்கும் இப்படி வச்சு பார்க்கணும். இதில் 13 இருக்குது. நாங்கள் 1 இன்ச் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தாங்க. பிரின்சஸ் கட்டுன்றபடியாக கொஞ்சம் லென்த்தாக இருக்க வேணும் சரியா. அது லென்த். ரெண்டாவது வந்து செஸ்ட். இதில் இருக்குது செஸ்ட். ரெண்டாவது செஸ்ட் எடுக்கும்போது முதல் குக்ஸில் வச்சுட்டு அப்படியே ஆம் ஹோலுக்குள்ளால் ஆம் ஹோல்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் எடுக்க வேணும். அப்படியே நெக்கால் போய் இது ப்ளவுஸிൻ്റെ உள்பக்கத்துக்கு எடுத்தால் எங்களுக்கு ப்ராப்பர் மெஷர்மெண்ட் கிடைக்கும். இப்படி இப்படி போயிட்டு இந்த குக்ஸ் கொழுவுற இடம் வரைக்கும் எடுக்க வேணும். அப்போ இதில் 39 இருக்குது. நாங்கள் 18 போட்டு நாங்கள் 39 இருக்குது. நான் திருப்பி ஒருக்கா எடுக்கிறேன். ஓகே 9 இழுத்துட்டேன் ஒரு இல்லை. It is 38. யா 38. கொஞ்சம் அந்த பின்னுக்கு டீப் பண்ணுறது இழுத்தாலும் மிஞ்சிடும். அடுத்தது ஆம்ஹோல். ஆம்ஹோல் எடுக்கும்போது ப்ளவுஸை வந்து இந்த முன்பக்கத்தில் இப்படி இது கை, இதுதான் ஆம்ஹோல். அப்போ இந்த ப்ளவுஸிൻ്റെ அரைவாசியை நல்லா நீட்டாக போடணும். இதெல்லாம் ரங்காமல் நீட்டாக போட்டுட்டு இந்த ஷேப் தான் எங்களுக்கு ஆம்ஹோல். அப்போ இதில் நாங்கள் என்ன செய்வோம்னா ஷோல்டரில் ஆல்ரெடி கட் ஆகிக்குது ஒரு 1/2 இன்ச். அப்போ 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இதில் 6.5 உங்களுக்கு வந்ததுன்னா இப்படி இப்படி நேராக வைக்கணும். இதுக்கு நேராக வைக்கணும். அப்போ 6.5 மற்ற பக்கம் ஆம்போல் வரப்போது 13 வரும். அப்போ 13 வரப்போகுது. அடுத்தது ஷோல்டர் வித். ஷோல்டர் வித் சரியாக பார்த்தோம்னா இந்த இதில் இருந்து இது வரைக்கும் தான் ஷோல்டர் வித். அப்போ நாங்கள் இந்த நெக் வந்து எங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் இல்லாதபடியாக இதை மடித்து கொண்டு இதை 2 பேக் நெக் தெரிகிற மாதிரி மடிக்கணும். மடிச்சிட்டு இந்த நெக்குக்கு கீழே வச்சு இது வரைக்கும் எவ்வளவு இருக்கிறான்னு பார்க்கணும். இந்த ஷோல்டருக்கு இந்த இதில் இருந்து 5.5 இருக்குது. 5.5 மற்ற பக்கம் வரைக்கும் எங்களுக்கு 11 வரும் சரியா. இதில் 11 இருக்குது. இதை வச்சுக்கொண்டு ஷோல்டர் 2.25 ஷோல்டர். அப்போ 2 1/4 இப்படி வச்சுக்கொண்டு பேக் நெக் 8. பேக் நெக் வந்து 8 to 8.5 8.5 இருக்குதா சரியா. அப்போ நாங்கள் இப்படியே மடிச்சுக்கொண்டு ஷோல்டர் வித் அளக்கலாம், ஷோல்டர் அளக்கலாம், பேக் நெக் அளக்கலாம். அதையே நிமித்தி வச்சுக்கொண்டு ஃப்ரண்ட் நெக் அளக்கணும். இப்போ நான் 1 by 1 தான் வந்து கொண்டு இருக்கிறேன். இதையுமே மிஸ் பண்ணாமல் இப்போ பேக் நெக் இனி ஃப்ரண்ட் நெக். ஃப்ரண்ட் நெக் அளக்கைக்குள்ள இந்த இதை வந்து 2 ஈக்குவலாக வச்சுருக்கணும். இப்படியே வச்சுக்கொண்டு 5.5 இதில் 6 வருதுடா என்ன கொஞ்சம் 6 இப்படி வருமா சரி. நாங்கள் ஒரு சொட்டு அதுக்குள்ள மடிபட்டாலே அது கொஞ்சம் உயர்ந்துருவேன். அப்போ இங்கே ஈக்குவல் பண்ணணும், இங்கே தண்டோணும் 6. அடுத்தது வந்து வேஸ்ட். வேஸ்ட் வந்து கீழ் குக்ஸில் இருந்து இது நல்ல பக்கத்துலேயே அளக்கிறேன். ப்ளவுஸில் நல்ல பக்கத்தில் அடுத்த குக்ஸ் கொழுவுற இடம் வரைக்கும் 30 இருக்குது சரி. இந்த அளவுகள் எல்லாம் பிரின்சஸ் கட்டுக்குரிய அளவுகள். நாங்கள் பேப்பர் கட்டிங் எடுத்த முடிய அதுலேருந்து நாங்கள் மெஷர் பண்ணி வந்தது தான் இந்த அளவுகள் சரியா. பேப்பர் கட்டிங்கில் தான் அதை நாங்கள் மெஷர் பண்ணலாம். இது ப்ரா கட்டிங் ப்ளவுஸ்ன்றபடியாக நாங்கள் பிரின்சஸ் கட்டுக்கு பேப்பர் கட்டிங்கில் மெஷர் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது ஸ்லீவை பற்றி போகிறோம். ஸ்லீவுக்கும் இதில் ஸ்லீவிൻ്റെ ஷோல்டர்லேருந்து இதில் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட வேணும்.
விட்டுட்டு இதில் 9 இருந்தது, நாங்கள் 9:30 8:45 இருந்தது, 9:30 எடுத்துக்கலாம். 1 இன்ச்சு ஊட்டி இருக்கிறோம். சரியா? கொஞ்சம் லென்த்துக்காண்டி. அதே மாதிரி ஸ்லீவ் வித்துன்றது இதுக்கு நேர வாரது தான் ஸ்லீவ் வித். இந்த ஜாயிண்டோட அப்படி நேர வரும் ஸ்லீவ் வித். அப்போ 6.5 6.5 13 எடுக்கணும், மற்ற பக்கத்துக்கும் வரையக்குள்ள. சரியா? அடுத்தது இழக்க வேண்டியது ரவுண்டா. இந்த நோட்ஸ் அவ்வளவும் ஸ்லீவ் லென்த், ஸ்லீவ் வித், ரவுண்டா. மற்றது எல்லாமே மெத். ரவுண்டாமன்றது எங்க பிளவுஸ் வந்து முடிகிற இடம்தான் எங்களுக்கு ரவுண்டா. முடிகிற பிளவுஸ் வந்து எங்க ஃபினிஷ் ஆகுதோ அந்த இடம் தான் ரவுண்டாமன்னு சொல்றது. 4.25 இருக்குது. 4.25 சொன்னா எங்களுக்கு 9.5 வரும். சரியா? 9.5 இருக்குது. இதுக்கு பிறகு